தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும், நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: பாடுகளை படிக்கற்கள். இன்றைய மிஷனரி ராபர்ட் மரை மச்செயின். மண்ணில் பிறந்தது 21/5/1813. விண்ணில் சென்றது 25/3/1843. ஊர் எடின்பரோ. நாடு ஸ்காட்லாந்து. தரிசன பூமி பாலஸ்தீனா. கடுமையான வெப்பம், சிறிய காற்று கூட இதமாக வீசவில்லை. உடல் முழுவதும் வேர்வை துளிகள். பாலைவனத்தில் மிகவும் களைத்துப் போய் காணப்பட்டனர் அந்த 4 பேர். ராபர்ட் மரே மச்செயின் தன் நண்பர்களுடன் அந்த பயணத்தை துவங்கியிருந்தார். பாலஸ்தீனத்திற்கு நற்செய்தி அறிவிக்கும் மகிழ்ச்சிகரமான பயணம் அது. ஐரோப்பியாவை தாண்டியதும் எங்கு பார்த்தாலும் பாலைவனங்கள். ஒட்டகங்களிலும் கழுதைகளிலுமாக அவர்கள் பயணம் தொடர்ந்தது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது பாலஸ்தீனத்திற்கு போய் சேர்ந்தார். ஸ்காட்லாந்து தேச சபை இவர்களின் வரவால் மகிழ்ச்சி அடைந்தது. பாலஸ்தீன யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவே மெசியா என்பதை ஆதாரங்களுடன் விளக்கி கூறினார். வேத சாஸ்திரமும் கல்லூரியில் கற்ற இறையிலும் அனுபவத்தோடு கூடிய விசுவாசமும் யூதர்களிடம் ஆணித்தரமாக நற்செய்தியை போதிப்பதற்கு உதவியாக அமைந்தது. அநேக யூதர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி தாய்நாடு திரும்பினார் ராபர்ட். ராபர்ட் மரே மச்செயின் சிறந்த இசைஞானம் பெற்றவர். தேவநாம மகிமைக்காக பாடும் வரத்தையும் பெற்றிருந்தார். சிறந்த ஓர் மாணவராக விளங்கியதால் பல பரிசுகளை எடின்பரோ சர்வகலாசாலையில் பெற்றிருந்தார். ஸ்காட்லாந்து திருச்சபையின் போதகரான இவர் சிறந்த ஒரு பிரசங்கியார். நான் பரிசுத்த ஆவியானவரால் முற்றும் நிரப்பப்பட்டிருந்தால் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்கவும், அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிடவும், பாவத்திற்கு எதிராக என் ஆத்துமாவை பரிசுத்தமாக காத்துக் கொள்வதிலும் மிகுந்த விழிப்புணர்வுடையவனாக இருந்தேன் என்ற இவர் ஸ்காட்லாந்து தேசத்தின் ஒப்பற்ற தேவ மனிதரானவர். அன்பரே, உமது வாழ்வில் எத்தனை இடங்களில் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறீர். வாழ்விலிருந்து வாழ்வுக்கு, உனது பரிசுத்தத்திற்கு தக்கதாக உனது கிறிஸ்தவ வாழ்வின் வெற்றி அமையும் என்கிறார் ராபர்ட் முரே.